ஏண்டி ராணிய நம்மளும் என்னென்னமோ பண்றோம், அவளோகிட்ட மாட்டிகிட்டே தாண்டி இருக்கிறோம். ஒரு வேலையும் பண்ண முடியல. ஒண்ணு பண்ணாலும் எது பண்ணாலும் நமக்கு சக்சஸே ஆக மாட்டேது. என்ன தாண்டி பண்றது? எனக்கு மட்டும் நாடி தெரிப்பது, நானும் உன் கூட தான் இருக்கேன். பைத்தியம் பிடிக்குது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. வீட்டுல வர ஒரு குடிகார புருஷனை வச்சுட்டு அவனை நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல. ஒண்ணும் பண்ணாதடி. அருள் விதை அருள் விதை அது அரைச்சி கறி குழம்புல கலந்து குத்துரு. கலந்து கொடுத்துட்டா பட்டுன்னு மண்டையை போட்டுரும். அவனுக்கும் தொல்லை ஓஞ்சுது. அடி பாவி, என்ன கொலை கேஸ்ல உள்ள போக சொல்றியா? ஏதாவது பொழப்புக்கு ஒரு வயசு சொல்றீங்கன்னா என்ன கொலைகாரி அக்க பாக்கலான்னு பாக்குற? முதல்ல உன் புருஷனை போட்டு தரல தானே ஊருக்குள்ள பழைக்கவே முடியும். ஏய் விளையாடாதிரி, நானே சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். ஏ ராணி, நம்மளுக்கு கடவுள் கருணை காட்டிட்டாருடி. எது கடவுள் கருணை காமிச்சாரா? ஆமாடி வாணி. ஏய் இங்க பாருடி. ஏய் எப்படியும் 20,000 இருக்குண்டி இது. ஆமாண்டி இருக்குண்டி. ஏ ராணி, இப்பதானே நம்ம கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொன்னோம். அதுக்குள்ள பாரு கடவுள் நம்மளுக்கு எப்படி உதவி பண்ணிருக்காருன்னு. ஆமாண்டி வாணி, இது வச்சு நம்ம பெரிய பணக்காரா இல்லாண்டி. சரிடி ராணி, இது என்கிட்டயே இருக்கட்டும். இப்ப விட்டா சந்தேகப்படுவாங்க. நானே பத்திரமா வச்சுக்கிட்டு அப்புறமா வித்துருவேன்னா. அடியே வாடி அம்மா வாணி, எனக்கே பண்ண பெரிய போனி. ஏய் என்னடி இப்படி நக்கலா பேசுற? பின்ன நீ அமைக்கிட்டு நீயே பணக்காரி ஆகலான்னு பாக்குறியா? ஏய் முதல்ல பார்த்தவன் நாண்டி, எனக்குதான் இது உரிமை. ஓஹோ அப்படியா சங்கதி. யாருன்னா இருக்கிறீங்களா? ராணி சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? உனக்கு எப்படி நான் பங்கு கொடுக்காம இருப்பேன்? இப்ப வந்தியா வழிக்கு? சரி யாராவது பார்த்து போறாங்க, வாடி போலாம். அண்ணி எவ்வளவோ தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க, கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்களா அவங்க? யார சொல்ற? அவனே தொத்தின்னு வர. இவன் என்ன பண்ணான்னு நீயே கொஞ்சம் கேளுக்கா. என்ன ஏழ்றி வச்சானு தெரியல. டேய் என்னடா பண்ண? அக்கா போக்கா, நான் எது நல்லது பண்ணாலும் கெட்டதுல முடியுதுக்கா. ஏப்பா அவன் நல்லதான் பண்ணிக்கிறான், அவனை போய் துரத்திட்டு வந்துக்கிறேன். முதல்ல முழுசா கேளுக்கா அவனை. டேய் என்ன நடந்துச்சு ஒழுங்கா சொல்லு. ஏக்கா இவர் ஆட்டோ ரிப்பேர் ஆச்சுக்கா. சரி நீ என்ன பண்ண? அவர் தாங்க சொன்னாரு ஆட்டோவை கொஞ்சம் பின்னால தள்ளுன்னு. நல்லதானே பண்ணிருக்கான், ஏன்பா அதுக்கு போய் துரத்தின்னு வருவ? அக்கா நீ புரியாம பேசுற, அவனே கேளு. ஐயோ எனக்குதான் நிஜமா புரிய மாட்டேங்குது. டேய் பென்சில் ஒழுங்கா சொல்லித்தல. அவர் சொன்ன மாதிரி பின்னால தாங்க தள்ளுனா அதுக்கு போய் அடி வர்றாரு. ஏன்பா பையன் தெளிவா தானே பேசுறான், அப்புறம் என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன். ஏக்கோ அவனை ஆட்டோ பின்னாடி தள்ளதான் சொன்னேன். அவன் என்ன பண்ண தெரியுமா? டேய் நீங்க பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா? ஒழுங்கா சொல்ல போறீங்களா இல்லையா? ஏகோ அவர் தாங்க பின்னால தள்ள சொன்னாரா, அதெல்லாம் தானே பின்னால தள்ள அதுக்கு போய் அடி வர்றாரு. இந்த பின்னாடியே ஆட்டோவை குத்தி குத்தி கீச்சாங்க. அந்த பின்னு கொஞ்சம் கூட இந்தாக்கா. ஏங்கா நீ தள்ள போறியா? ஆமா இந்த பின்னால எப்படி தள்ளலாம்னு சொல்லிட்டு. அக்கோ அவன் சொல்ற மாதிரிலாம் செய்யாதக்கா. நான் அவன் சொல்ற மாதிரிதான் செய்வேன். பென்சில கொஞ்சம் திரும்ப. சரிக்கா. இப்ப பின்னாலேயே குத்த போறேன். பேசுங்க வாடி போலாம். நீ வாடி, தேடி யாராவது வந்துட்டு போறாங்க, சீக்கிரம் போலாண்டி. ஹாய் வாணி ராணி அக்கா. ஏ பூஜா, ஐயோ ஏ பூஜா, இது மாதிரி எங்களுக்கு கூப்பிடான்னு சொல்லியிருக்கிறான். அப்புறம் நீ அவ்வளவுதான். அண்ணி அவங்க என்னவோ மறைக்கிறாங்க நம்ம கிட்ட. ஆமாண்டி. என்னடி வாணி இந்த பக்கம்? அது ஒண்ணே இல்லம்மா, நாங்க காத்து வாங்கலான்னு வந்தோம். ஆமா நானும் கேட்கணும் நினைக்கிறேன். காத்து எந்த கல்ல தான் விக்குது உங்களுக்கு? ஏய் நக்கலை பத்தி அந்த குள்ள குந்தானிக்கு நாட்டார்கள்ல விக்குது, போய் வாங்கிக்கிறியா? நாட்டார் கல்லையா அக்கா? 1 கிலோ காத்து எவ்வளோக்கா? ஏய் சும்மா பேசல, எங்கள்கிட்ட ரொம்ப இருக்காது. எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க போகணும். வாடி. ஏமா கொஞ்சம் நில்லுங்களா. என்ன வேணும்? ஏம்மா என் பேத்திக்கு ஆசையா ஒரு நெக்லஸ் வாங்கணுமா, அது எங்கேயோ போட்டு வந்துச்சுமா, அது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. என்னடி பண்றது இப்போ? நீ கம்முனு, நான் பாத்துக்கிறேன். நெக்லஸா? எங்களை கேட்டா அது எங்க போச்சோ? அண்ணி அவங்க கையில் தான் ஏதோ இருக்கிற மாதிரி பார்த்தேன். அண்ணி இரு என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்க்கலாம்.
ஏம்மா உங்களுக்கு புண்ணியமா போட்டோம், பார்த்து தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கம்மா. ஏய் வாணிராணி, அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குது, கொஞ்சம் தேடிதான் கண்டுபிடிச்சு கொடுங்களேன். ஆமா கஜா, எங்களுக்கு பார்க்க பாவமா தான் இருக்கு, என்ன பண்றது? ஏன்க்கா நீங்க தான் ராஜ பரம்பரை ராயல் ஃபேமிலி ஆச்சு, நீங்க தான் உதவி பண்ணல. ஆமா உண்மைதான், நான் ராயல் ஃபேமிலி. நான் ராஜ பரம்பரை. அப்போ உங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க டைம் இல்ல, வாடி போலாம். ஏம்மா இப்படி சொன்னா எப்படிம்மா, கஷ்டப்பட்டு வாங்குங்கம்மா. ஏ ராணி, நீ கிழி வர விடாது போக்குடி, நம்ம கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி கொடுத்துடலாமா? சரிடி, நீ சொல்றதும் கரெக்டா, இவங்க வேற இருக்கிறாங்களே. ஏய் அதுக்கு தாண்டி சொல்றேன், அந்த நெக்லஸ் எப்படி 20 பவுன் இருக்கும், நம்ம செயின் ரெண்டும் ஒரு சவரம் தானே, அதை கொடுத்துட்டா இதுல அது டேலி ஆயிடும்டி. சரிடி அண்ணி, லவ் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க அண்ணி. ஆமாண்டி, இரு பார்க்கலாம். ஏ ராணி, நம்ம கஷ்டம்னு வரவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற பரம்பரைனே உங்களுக்கு தெரியாத போச்சு போல இருக்கு. தெரிந்தாடி நம்ம கழட்டி கொடுப்போம். அண்ணி உங்க உண்மையாலே வள்ளல் பரம்பரை தான் போல அண்ணி. ஆமா பூஜா, கரெக்ட் தான். ஏய் குட்ரி, டாடி இந்தாம்மா, நீ கஷ்டப்படாத, இதுல 2 சவன் இருக்குது, இதை வச்சு உன் பேத்திக்கு எதாவது வாங்கி போடு என்ன? ஆஹா, 500 ரூபாய் நெக்லஸுக்கு 2 சவரம் செய்யணா, பங்கஜோ பிச்சுக்கோ. ஏ ராணி, நம்ம ஏமாந்துட்டோமேடி. என்னடி வாணி, நீங்க என்ன ஏமாந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வாணி கீழே பாருடி. கீரையா? என்னடி வாணி, பங்கச்சக்கா சொன்ன 500 ரூபாய் நெக்லஸ் இதுதானா? ஏ ராணி, எஸ்கேப். எங்க அண்ணி உங்களை ஆளை காணோம்? அசிங்கம் ஆயிடுச்சுல, அதான் எஸ்கேப் ஆயிட்டு போலாம். சரி வா போலாம்.